Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அடுத்தடுத்து 2 கடைகளில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே மேவலூர் குப்பம் பகுதியில் செல்வம் என்பவருக்கு சொந்தமான பினாயில் விற்பனை செய்யும் கடை இயங்கி வருகிறது. வழக்கம் போல காலையில் கடையை திறக்க வந்தபோது கடையில் இருந்து கரும்புகை வெளியேறி தீப்பிடித்து எரிய தொடங்கியது. அருகில் இருந்த மளிகை கடைக்கும் தீ பரவியதை அடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் ஜேசிபி மூலம் இரும்பு ஷட்டரை உடைத்து 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் தீயில் எரிந்து சேதமானது. உதகை அருகே ஃபன்ஹில் பகுதியில் உள்ள பூங்காவை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். இதில் ஜென்னியா மலர், மெக்சிகோவை பூர்வீகமாக கொண்ட மலர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட ரகங்களில் 2 லட்சம் மலர்கள் சுற்றுலா பயணிகளுக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே அரசு பள்ளியில் மாணவர்கள் மீது கரும்பலகை விழுந்ததில் படுகாயமடைந்தனர். புதுநகரில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வரும் நிலையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போது கரும்பலகை 2 மாணவர்கள் மீது விழுந்ததில் தலையில் காயமடைந்த மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விடியா திமுக அரசு பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கிய நிதிகளை பள்ளிகளை சீரமைக்க முறையாக செலவிடாததால் மாணவர்களின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.